ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது 11th பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நான் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் ப்ரெசன்டேஷன் டிப்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சேனலில் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கோஃபேக்டர் ஆஃப் -7. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் கோஃபேக்டர்னால் உங்களுக்கு இதில் 18 தான் வரும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்ஸாக படிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ அந்த 7th ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் 1024 நினைக்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. ஸோ அது வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்டாங்க, அதனால எனக்கு மறக்கவே இல்லை அது. அதே மாதிரி 8th பார்த்தீங்க, சம் ஆஃப் பைனாமியல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ 10th 11th ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 12th நான் அவ்வளோவா பார்த்ததில்ல, லெட் பி ஹானஸ்ட். ஸோ ஆனால் 10th 11th நான் 10th நிறையா பார்த்துருக்கேன். 9th கொஷின்ஸ் கூட ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ட்ரிக்னாமெண்ட்ரி தான் கஷ்டமாக இருக்கும் பிஸ்னஸ் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு, 4th சாப்டரு. ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரியில் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் சென்டம்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக 4.5லேருந்து கம்பல்சரி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த 1 மார்க் சைன் -40 டிகிரி, அதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பப்ளிக்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் 21 பார்க்குறீங்க மேட்ரிக்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு 95+ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஓரளவுக்கு 4.2 வரைக்கும் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து லெஃப்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கம்பல்சரி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 4.5லேருந்து வரும். நீங்கள் 95+ எடுக்கணும், சென்டம் எடுக்கணும், நீங்கள் அதையும் சேர்த்து தான் படிச்சாகணும். மீதி உங்களுக்கு 6th சாப்டருக்கு மேலே எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும். அந்த 5th சாப்டர் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும், அதில் வந்து 5.9ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி 5th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 5th சாப்டர் ஆனால் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் கான்செப்சுவலாக. 3rd சாப்டரும் ஈஸியாக தான் இருக்கும். 2nd சாப்டர் ரொம்பவே ஈஸி. 1st சாப்டர் உங்கள் ஸ்கூல்லே புஷ் பண்ணி படிக்க வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ. ஸோ வந்து ட்ரிக்னாமெட்ரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவோம் யாருக்குன்னா சென்டம் எடுக்கிறவங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா 4.5 படிச்சுக்கோங்க. இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். 40th கொஷின்ஸ் பாருங்கள், உங்களுக்கு எவாலுவேட் லிமிட், அந்த லிமிட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 33 பார்க்குறீங்க காம்பினேஷன்ஸ், அது கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ஏபி மைனஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அந்த ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு வந்து ஏபி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஸோ 1// மேட்ரிக்ஸ் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அந்த 41B ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிராஸ் அவுட்புட், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 45ல் ஏ பாருங்கள், அது வந்து 5th சாப்டர் தான். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதை நிறைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கேன். 44ல் ஐ திங்க் பி, அது 4.4ன்னு நினைக்கிறேன். 4.4 நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 46ல் பி பாருங்கள், அது வந்து 4.2. 47ல் ஏ, அது வந்து 1st சாப்டர், அதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸோ அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எதுவுமே இல்லை, நீங்கள் வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஏபின்னு பிரித்து, ஸோ இந்த ஏக்கு என்ன வேல்யூ வருமோ ஐ திங்க் அதை நீங்கள் பிரித்து போட்டு சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.